So hey my loves, welcome back to Kanis Cooking Channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தோம். ஸோ அதை பற்றின vlogging வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் சீக்கிரமே கிளம்பிடும்னு சொல்லிட்டு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணோம். 5 மணிக்கெலாம் இங்கேருந்து போயிட்டால் 9:30 மணி 10 மணிக்கெலாம் அங்கே போயிடலாம். கூட்டம் இருக்காது, வெயிலும் இருக்காது, சீக்கிரம் சாமி கும்பிட்டு கிளம்பிடலாம் சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்தா கிளம்ப லேட் ஆகிடுச்சு. 7 மணிக்கு தான் இங்கேருந்து போனோம். நாங்கள் போய் கோயில் சேரும் போது கரெக்டாக 11 மணி ஆயிடுச்சு. ஏன்னா காலையில் யாருமே டிஃபன்லாம் சாப்பிடாம போனால போகிற வழியிலேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போனோம். அதனால் அங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா, அதனால் போக கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக 11 மணிக்கு தான் நாங்கள் கோயில்கிட்ட போய் இறங்கினோம். அதாவது கோயிலுக்கு முன்னாடி அந்த பார்க்கிங்கில். ஸோ அங்கேருந்து காரை விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் தூரம் ஷேர் ஆட்டோவில் தான் கொண்டு போகிறாங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபா அப்படி. அந்த கோயிலுக்கு திருச்செந்தூருக்கு இப்போ போகிறது 4வது பயணம். ஸோ இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டு வாட்டி ஃபேமிலி இல்லாமல் நான் மட்டும் போனேன். ஏன்னா எனக்கு இந்த உடம்பு சரியில்லாமல் போயிருந்தேன்னா நான் மட்டும்தான் ஊரில் இருந்தேன்னா, அதனால் அதோட எங்கள் அத்தாச்சி எல்லாரோடையும் சேர்ந்து பசங்களோடு சேர்ந்துட்டு நாங்கள் மட்டும் போனேன். உடம்பு சரியில்லாமல் இருந்தனால சரி முருகன் கோயில் போயிட்டு தான் அந்தமானுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிருந்தேன். ரொம்ப வருஷம் ஆச்சு கோயிலுக்கு போய். அப்போ போனதுக்கும் இப்போ போகிறதுக்கும் நிறையாவே மாற்றமாக இருந்துச்சு. கோயில் ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க. ஆனால் எல்லாம் கட்டியிருந்தது எல்லாமே ஓகே தான். பட் கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறதுக்கான அந்த ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஐயோ, எத்தனை 6 மணி நேரம் நாங்கள் கோயிலுக்குள்ளே மட்டுமே நடந்துகிட்ருக்கோம் முருகனை பார்க்குறதுக்கு. போகிறது அது ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. சாமி பார்க்க போகிறோம், கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு ஹாப்பி இருந்தாலும் அந்த நடந்து போகிற வழி அவ்வளோ மணி நேரம். நம்ம கூட பரவாயில்ல, சரி ரொம்ப முடியாதவங்களோ வயசானவங்க இல்லை சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு அதுங்க ஒரு நடந்து போகிற வழியில் அதுங்களுக்கு மயக்கம் வருது, பாத்ரூம் போயிடுதுங்க, அதுங்களை வச்சு பராமரிக்க முடியல. சின்ன குழந்தைங்க எவ்வளோ நேரம் தான் அந்த கூட்டத்தில் இருக்க முடியும்? வேறு வெக்கனால ஒரு என்ன சொல்கிறதுனே அது புரியலை எனக்கு. அவ்வளோ ரஷ்ஷு, அவ்வளோ படி, ரொம்ப கன்ஜஸ்டடாக வேறு இருந்துச்சு இடம். ஒருத்தவங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் யோசித்தேன், எப்படா செலிப்ரிட்டிலாம் சாதாரணமாக வராங்க, கும்பிட்டுட்டு போயிடுறாங்களே, இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இதில் வேறு 100 ரூபா அர்ச்சனை தனியாக, 300 ரூபா 500 ரூபா இப்படிலாம் வச்சுருக்காங்க. எதை பார்த்தாலும் அது எல்லாமே கூட்டமாக தான் இருக்குது. இன்னொன்று அந்த பொதுவாக போகிற அர்ச்சனை பண்ண போகிறோம் அவங்களெல்லாம் அப்பா ரூம்குள்ளே போட்டு அடைச்சி மொத்தமாக அனுப்புகிறாங்க. எப்படி தான் போய் சாமி கும்பிட்டு வர்றதுனே தெரியல. அதுக்கு மட்டும் ஏதாச்சும் வழி பண்ணால் தேவை. கடலில் போய் குளிச்சுட்டு நாளிக்கிணறு போகிறதும் அதே சேம் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ எல்லோரும் கடலில் குளித்ததுக்கப்புறம் நாளிக்கிணறு போய் அங்கே தீர்த்தமாடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மறுபடியும் குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நாளிக்கிணறில் தீர்த்தமாடிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் அதுக்குள்ளே சும்மா அப்படியே அங்கே இருந்த பழம், தர்பூஜி, இந்த அன்னாசி பழம் அதெல்லாம் சேல்ஸ் பண்ணாங்களே, ஆளுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வேல்பட்டைன்னு போடுறாங்களே, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அது வைக்கும் போது தான் நம்ம கோயிலில் இருக்கோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வைப் வர மாதிரி இருந்துச்சு. எங்கள் அத்தாச்சிட்ட சொன்னேன் எனக்கும் அது போடணுன்னா, அவங்க வேணாம் சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் மறுபடியும் சேட் ஆகிட்டேன்னா சரி எல்லாருமே போட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அது போட்டோம். அது போட்டதுக்கப்புறம் மனசுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதோடு நாங்கள் அர்ச்சனை சாமான் வெளியிலேயே பையில் போட்டு விற்கிறாங்க, மாலை பூ எல்லாமே. அதை வாங்கிட்டு நாங்கள் அப்புறம் அதே லைனில் கண்டினியூ பண்ணோம். அந்த க்யூவில் போயிட்டுருக்கையிலே ஒரு ரூம்குள்ளே யானை இருந்துச்சு. அந்த யானை பேர் தெய்வானையா. ஒரு சில நாள் அதுக்குள்ளே இருக்காதான். நாங்கள் போன நேரம் அந்த யானையும் பார்த்தோம். அதுவும் ஹாப்பியாக இருந்துச்சு. பக்கத்தில் மரத்துல எல்லாம் நிறைய மயில் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு பார்க்க. ஆனால் இந்த வெயிலில் நடந்து போகிறவங்களுக்கு நடக்கிற பாதையில் கால் சுடாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் நார்வில் அந்த மேட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதில் தண்ணி நிறையா அடிச்சுட்டே இருக்கிறனால அந்த சூடு மட்டும் இல்லாமல் இருக்குது. ஆனாலும் சாமி கும்பிட போகிறதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் ரொம்ப அதிகம். ஒரு கோயிலுக்குள்ளேயே 5 மணி நேரம் ஒரு சாமி கும்பிட போகிறதுக்கு 5 மணி நேரம் சுற்றுறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு அப்போதைக்கு தெரியாது, இப்போ தான் தெரியுது இவ்வளோ நேரமாக. எப்போ போவோம், கொஞ்சம் தூரம் போவோம், உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடும். ஒரு 1 ஹவரில் வந்துடும்னு வைங்க. நாங்கள் சாப்பாடெலாம் செஞ்சு கொண்டுட்டு போனோம். லாஸ்ட் டைம் போகும்போது கோயிலில் சாமி கும்பிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு. இவ்வளோ நேரம் ஆனதுலாம் எனக்கு ஞாபகமாக இல்லை. ஆனால் இவ்வளோ நேரம் ஆகலைங்கிற மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. 6 மணி நேரங்கிறது எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு. அடிக்கடி போயிட்டு வரவங்களுக்கு அது நார்மலாக இருந்திருக்கலாம் மேபி. அந்த கூட்டத்தில் போகிறது கஷ்டமாக இருந்தாலும் நிறைய பேர் அதில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா அந்த வெக்க தாங்க முடியாதனால விசிறி விற்கும் போது நம்ம அந்த வெக்க தாங்க முடியாது கண்டிப்பாக வாங்கி தானே ஆகும். விசிறி விற்கிறாங்க. நிறைய தண்ணி பாட்டிலு
அவங்க பார்த்திங்கன்னா அப்படியே வேர்த்து விறுவிறுத்து வந்து விற்கிறாங்க. தண்ணி விற்கிறவங்களுக்கு தண்ணி குடிக்க முடியலை பாருங்கள். அவ்வளோ வேர்வையில் ஒரு பாட்டில் தண்ணி நம்ம எடுத்து குடித்தோம்னா அதில் வர லாபம் போயிருமேன்னு அப்படின்னு கூட நினைக்கலாம். பாவமாக இருக்குது, வெயிலில் பாட்டில் எடுத்துகிட்டு ஓடி வராங்க தண்ணி விற்கிறவங்க. ஆனால் நிறையா பேர் விற்கிறனால நம்ம யார்கிட்டடா வாங்குகிறோம், மனசு கஷ்டமாக இருக்குல்ல. ஒருத்தவங்களை விட்டுட்டு ஒருத்தவங்கள்ட்ட வாங்கும்போது 2 பேரும் ஒரே பொருளை கொண்டுட்டு வரும்போது யாராவது ஒருத்தங்கிட்ட தானே நம்ம வாங்க முடியும். அதுவும் மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ ப்ராசஸில் சரி ஒரு பிஸ்னஸும் பண்ணிக்கிறாங்க கஷ்டப்படுற மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க, அப்புறம் வந்து வேர்க்கடலை, பட்டாணி, சுண்டல், எவ்வளோ தூரம் இருக்கோ எவ்வளோ எல்லா இடத்துலையுமே அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம நடந்து போகும்போது களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சரி, இப்படி 6 மணி நேரம் கழித்து முருகனை நல்லபடியாக தரிசிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே இந்த வள்ளி குகை இருக்குல்ல, அதுக்குன்னு சில கதைகள் இருக்குது. அதாவது வள்ளியை முருகன் சிறை எடுத்து வரும்போது வள்ளியின் தந்தையான நம்பிராஜன் முருகனை துரத்தினாராம். அவர்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக வள்ளியை கொண்டு போய் ஒளிச்சு வச்ச இடம் தான் இந்த வள்ளி குகைன்னு சொல்கிறாங்க. கிணத்துக்குள்ளே வந்து எல்லோரும் காசுலாம் போட்டுட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. அது எதுக்குன்னு கேட்டால் யாருக்குமே அது ஏன்னு தெரில. எல்லோரும் போடுறாங்க, நாங்களும் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்க வந்து இங்கே வந்து மஞ்சள் கயிறில் கிழங்கு கட்டி இந்த இதில் கட்டுறாங்க. அப்புறம் வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து தொட்டில் கட்டிட்டு போகிறாங்க. அப்போ கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வள்ளி கோவிலையும் போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இனிமேல் வந்தால் முத நாளே வந்து தங்கிட்டு சாமி கும்பிட்டு போகிறது நல்லதுன்னு யோசிக்கிறேன். அப்பா காலையில் வந்துட்டு நைட்டு வர இங்கேயே ட்ராவல் பண்ணியாச்சு, ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுது. அதனால் இன்னுமே வரதா இருந்தால் முத நாள் நைட்டே வந்து தான் சாமி கும்பிட்டுட்டு போகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.